ஹலோ எவ்ரிவன், யூஆர் வாட்சிங் ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸில் 5 இயர் பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமி, ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து 5 இயர் பிளான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் குரூப் 4, குரூப் 1, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பியில் எந்த செக்ஷன் எஸ்ஐயாக இருக்கட்டும், பிசிஆர் இருக்கட்டும், எது இருந்தாலும் இந்த 5ஆண்டு திட்டம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக கேட்பாங்க. இப்போ பிசியில் வந்துன்னா அந்த 5ஆண்டு திட்டம் வந்து யாருக்கு தொடங்குது, இல்லைன்னா அதோட 5 இயர் பிளான் எந்த வருஷத்தில், அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எந்த வருஷத்தில் வந்துச்சு, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2லாம் போகும்போது இன்னும் டெப்த்தாக வரும். அது எத்தனை ரேஷியோ வந்துச்சு, அதில் சக்ஸஸ் ரேஷியோ எத்தனை, இதில் நடுவில் வந்து சுழல் திட்டம்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எப்போ வந்துச்சு, ஸோ திட்டக்கால விடுமுறை அதெல்லாம் எப்போ வந்துச்சு, ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து இந்த லெசன் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ஸ் அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு 5 வருஷத்துல வந்து ஒரு 5 இயர் பிளான்ங்கிறது அதிலே வந்துச்சு. 5 இயர், ஓகேங்களா? ஸோ 5 வருஷத்துல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட் அச்சீவ் பண்றது. அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 5ஆம் திட்டம் வந்து வேளாண்மை குறிக்கோளா வச்சிருக்கோம். ஸோ சக்ஸஸ் கொடுத்துச்சு. 3.6% கொடுத்துச்சு. அடுத்து செகண்ட் 5 இயர் பிளான் வந்து அந்த மாதிரி தொழில்துறையை முன்னேறதுக்கு வந்து பிசி மோகன் ஆஃபீஸ் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அது வந்து 4.1 சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துச்சு. தேர்ட் வந்து காட்கில் வந்திருப்பாரு. ஆனால் அதில் என்ன விஷயம் இருந்திருக்குன்னா, இந்தியா சைனா வார் வந்ததுனால ஸோ அது வந்து ஃப்ளாப் ஆயிருக்கும். ஸோ தோல்வி தான் அந்த 5 இயர் பிளான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து திட்டக்கால விடுமுறை வந்திருக்கும். ஒரு 3 வருஷம் விட்டுருப்பாங்க. இந்த டைம்ல வந்து ஓராண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வாட்டி இந்த கிளாஸ்ல டெப்த்தாக பார்க்கலான்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முதல் 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? முதல் 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? முதல் 5ஆண்டு திட்டம் எப்போ கொண்டு வந்துச்சுன்னா 1951 to 1956. ஓகேங்களா? ஸோ முதல் 5ஆண்டு திட்டம் வந்து 1951லேருந்து 56 வரைக்கும் செயல்படுத்தப்படுது தான் முதல் 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? அதாவது வந்து இந்தியா வந்து 1947 விடுதலையாவது, 1950 வந்து குடியரசு நாடாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய தேவைகள் இருந்துச்சு. அதில் முதல் தேவை வந்து வேளாண்மையை குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ வேளாண்மை தான் முதல் தேவையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரிசா பஞ்சம், இந்த மாதிரி நிறைய பஞ்சம் பிளேக்ல வந்து, அதாவது இந்தியாவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சத்தால் இருந்தது வந்து ரொம்ப மோசம். ஸோ நம்ம வந்து 1950 வந்து குடியரசு தினமாக வந்து குடியரசு நாடாக ஆனதும் நம்ம முதல் ஃபர்ஸ்ட் 5 பிளான் வந்து வேளாண்மையை குறிக்கோள் வச்சுதான். ஓகேங்களா? ஸோ சாரி. ஸோ முதல் 5ஆண்டு திட்டம் இதோட குறிக்கோள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை. ஓகேங்களா? வேளாண்மை முன்னேற்றத்துக்காக தான் இருந்தது. இவங்க டார்கெட் எவ்வளோ வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.6. அது இது வந்து ஃபர்ஸ்ட் 5 பிளான். இவங்க டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுது. ஓகேங்களா? டார்கெட் வந்து 3.6% வந்து இது சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வெற்றி அடைஞ்ச திட்டம். இது வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். அதாவது ஹெரால்ட் டாமர், இங்கிலீஷ்லேயே எழுதுறோம் உங்களுக்கு. ஹெரால்ட் டோமர்னு வருவாங்களா? ஹெரால்ட் டாமர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த முதல் 5ஆண்டு திட்டத்தை வந்து தொடங்கினது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்த நேம் கேட்பாங்க, ஹெரால்ட் டாமர். ஓகேங்களா? தமிழில் வந்து ஹெரால்ட் டாமர்னு வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து அது தெளிவான ப்ரொனன்சியேஷன் பார்த்துங்க. ஸோ எப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் தெளிவாக இந்த ப்ரொனன்சியேஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஹெரால்ட் டாமர்ன்றது தான் முதல் 5ஆண்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர். ஓகேங்களா? ஸோ இது முதல் 5ஆண்டு திட்டம். இந்த எக்கனாமிக்ஸ் வந்து 5ஆண்டு திட்டங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது 11th எக்கனாமிக்ஸ் புக் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல் 5ஆண்டு திட்டம். அடுத்து செகண்ட் 5 இயர் பிளான். ஓகேங்களா? இரண்டாவது 5ஆண்டு திட்டம். இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1956 to 1961. ஓகேங்களா? இதான் வந்து இரண்டாவது 5ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம். ஸோ இது யாரு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தோம்னா பிசி மகளன் ஆபீஸ். ஓகேங்களா? யாரு? பிசி மஹோலன் ஆபீஸ், இல்லை மஹாலன் ஆபீஸ் வரும். மஹோலன் ஆபீஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக புரியலன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒரு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது தேவைன்றவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். உங்களுக்கு படிக்கணும்னா டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் வரும். இல்லை டெலிகிராம் சேனல் எதாவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ பிசி மகளன் ஆபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேளாண்மையை டார்கெட் பண்ணியாச்சு. ஸோ வேளாண்மையில் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எதை பண்ணியிருப்போம்னா தொழில்துறையை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரதமர். ஓகேங்களா? இந்தியாவோட சுதந்திர இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா. ஸோ நேரு இவரோட நோக்கம் எப்படின்னா தொழில்துறைக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் தருவார். ஸோ அதனால தான் செகண்ட் வந்து தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. ஸோ ரெண்டாவது டார்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறையை பேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ தொழில்துறை டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 3.6 ரேஷியோ கொடுத்துச்சுங்க இல்லையா. ஸோ அது வந்து 4.1%. ஸோ இதுவும் சக்ஸஸ். நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கும், நிறைய வந்து சக்ஸஸ் ஆயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து 1956 to 1961 பிசி மகளோனோபிஸ் தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சக்ஸஸ் ஆனது தான் ஓகேங்களா. ஸோ தேர்ட் வந்து பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து தேர்ட் 5 இயர் பிளான் ஓகேங்களா. தேர்ட் ஐந்தாண்டு திட்டம் வந்து 1961 to 1966 ஓகேங்களா. சாரி 1966. ஸோ இந்த இதில் வந்து எதை நோக்கமாக வச்சுருப்பாங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம், சுய முன்னேற்றம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக டார்கெட்டு. இதை வந்து யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா காட்கில் ஓகேங்களா. இது வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேங்களா. காட்கில் திட்டம் இது தேர்ட் 5 இயர் பிளான் ஓகேங்களா. காட்கில் திட்டம். ஸோ இவர் வந்து சுதந்திர முன்னேற்றம், சுதந்திர பொருளாதாரம், சுய முன்னேற்றத்துக்கு வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா 1962 வந்து இந்தியா சைனா வார் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்தியா சைனா வார் நடக்குது. அதனால அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அச்சீவ் பண்ண முடியல ஓகேங்களா. ஸோ இப்போ 1962 இந்தியா சைனா வார். ஸோ அதனால வந்து எவ்வளோ வைப்பாங்கன்னா 5.6% வைப்பாங்க. இதை வந்து அச்சீவ் பண்ண. ஸோ இது வந்து தோல்வி அடைஞ்ச திட்டம். நல்லா தெரிஞ்சுங்க, தேர்ட் 5 இயர் பிளானே தோல்வி அடைஞ்ச திட்டம் தான். ஸோ இது எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சிங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிட்டாங்க, 3வது வந்து தோத்துட்டாங்க. ஸோ தோத்துட்டோன்னே திரும்ப வந்து ஒரு கேப் கொடுக்கணும். கேப் கொடுத்து திரும்ப நம்ம எதில் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து இதில் வந்து டார்கெட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகும்னா தேர்ட் 5 இயர் பிளானுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வரும், திட்டக்கால விடுமுறை ஓகேங்களா. திட்டக்கால விடுமுறை இல்லை திட்ட விடுமுறை காலம் எப்படி என்ன கேட்பாங்க. அது வந்து 1966 to 1969 கரெக்டாக 3 வருஷம். ஏன்னா 3 பிளான் வச்சுக்கலாம், ஷார்ட்கட் மாதிரி 3 பிளான் வச்சாங்க. ஸோ அடுத்த 3 வருஷம் வந்து பிரேக் கொடுத்துட்டாங்க. இல்லை இந்த 3 வருஷத்தில் சும்மா இருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் சும்மா இல்லை, ஒரு ஓராண்டு. ஸோ ஓராண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய கால திட்டத்தை வந்து ஒரு 3 வருஷமுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது வேளாண்மைக்கு, வேளாண் சார்ந்த பொருட்களுக்கு, தொழில்துறைக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஓராண்டு கால திட்டம் மாதிரி குறுகிய கால திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்து 4th 5 இயர் பிளான் ஓகேங்களா. 4வது ஐந்தாண்டு திட்டம். இது டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1969 to 1974 ஓகேங்களா. 1974 இது வந்து 4வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஐந்தாண்டு திட்டத்தையும் போகணும். ஸோ இது வந்து 4வது ஐந்தாண்டு திட்டமா. உங்களுக்கு இங்கே 4வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் வந்து நிலையான வளர்ச்சி தற்சார்பு நிலை அடையிறது ஓகேங்களா. ஸோ இதான் 4வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதில் வந்து டார்கெட் வந்து 5.7 வைக்கிறாங்க ஓகேங்களா. 5.7% டார்கெட் வைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 3.3 தான் அச்சீவ் பண்ண முடியுது ஓகேங்களா. 3.3 தான் அச்சீவ் ஆகுது. ஸோ இதுவும் ஃப்ளாப். ஸோ நல்லா பார்த்துங்க, ஃபர்ஸ்ட்டு 2 வந்து சக்ஸஸ் ஆகுது, அடுத்த 2 வந்து ஃப்ளாப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு 2 சக்ஸஸ், அடுத்த 2 ஃப்ளாப். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து தேர்ட் அண்ட் 4th 5 இயர் பிளான் ஓகேங்களா. தேர்ட் அண்ட் 4th 5 இயர் பிளான். அடுத்து 5th 5 இயர் பிளான் வரும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு போர்டு தெரியுதான்னு தெரியல, நான் உங்களுக்கு வச்சு திரும்ப எழுதுறேன். இதை நோட் பண்ணலான்ட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நோட் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணிடுறேன், அதில் பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து 5th 5 இயர் பிளான் ஓகேங்களா. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974 to 1979 ஓகேங்களா. ஸோ இது வந்து 5வது ஐந்தாண்டு திட்டம் சொன்னாலுமே
இங்கே ஒரு ட்ராபேக் வரும். என்னன்னா 79 இருக்கா, ஆக்சுவலாக 1978 அது வந்து நிறுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 5வது திட்டம் வந்து டிபி தார் அப்படின்றவர் தான் இந்த 5வது திட்டம் வந்து பரிந்துரைச்சிருப்பாரு. ஓகேங்களா? இதுவும் வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டது. அதாவது கேட்பாங்க, கடைசி ஒரு வருஷம் கேப்பில் வந்து நிறுத்திடுவாங்க. அந்த 5வது திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா 5வது திட்டம். ஓகேங்களா? டிபி தார். அதாவது இதுக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.4%. ஸோ இது சக்ஸஸ் அடைஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அடைஞ்சது. அதாவது 4.8% வந்து சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்தாலுமே இந்த வந்து பாதியில் நிறுத்திருப்பாங்க. ஏன்னா அடுத்த சுழல் திட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால நிறுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து 5வது திட்டம் சக்ஸஸ் தான். சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துச்சு. இது வந்து வேளாண்மை, தொழில்துறை, சுரங்க தொழிலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th வரக்கூடாது. நடுவில் சுழல் திட்டம். சரிங்களா? சுழல் திட்டம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5வதுக்கு அடுத்து 1978 to 1979. ஸோ இந்த இடத்துல வந்து சுழல் திட்டம்ன்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து, இது ஓராண்டு திட்டம் தான். இதை கொண்டு வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து சுழல் திட்டம். ஸோ அடுத்து 5வது திட்டம் 6th. ஓகேங்களா? 6th 5-year plan. 6th 5-year plan இயர் பார்த்தீங்கன்னா 1980 to 1985. ஓகேங்களா? இது வந்து 5வது திட்டம். ஓகேங்களா? 5வது திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1980 to 1985. ஸோ ஆக்சுவலாக வந்து 5வது திட்டம்னு சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 5வது திட்டம் இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா. அதாவது முன்னாடி இருந்த சோவியத், இப்போ இருக்கிற ரஷ்யா கிடையாது, முன்னாடி இருந்த சோவியத் ரஷ்யாகிட்ட இருந்தால் இந்த 5வது திட்டங்கிற ஒரு திட்டத்தையே நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மகிட்ட அந்த திட்டம்லாம் கிடையாது. ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷனில் நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து 6th 5-year plan. ஸோ இது வந்து மெயினாக எது டார்கெட் பண்ணிச்சுன்னா வறுமை ஒழிப்பு. ஓகேங்களா? அடிப்படை நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை வறுமை ஒழிப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 5.2%. ஓகேங்களா? 5.2% ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அச்சீவ் எவ்வளோ பண்ணுது? 5.7%. ஸோ இதுவும் சக்ஸஸ். ஓகேங்களா? இது 5வது திட்டமும் சக்ஸஸ். எல்லாத்துக்குமே மெயினாக வந்து ஒரு நோக்கம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த நோக்கம் என்னன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து வறுமை ஒழிப்பு தான் அதோட மெயின் மோட்டோ. ஓகேங்களா? என்னதான் தொழில்துறையை சொல்லியிருந்தாலுமே சரி, வறுமை ஒழிப்பு இதோட மெயின் மோட்டோவாக இருந்துச்சு 5வது திட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th 5-year plan. ஓகேங்களா? 1985 to 1990. ஓகேங்களா? 5வது திட்டம் 1985 to 1990. ஸோ மொத்தம் எத்தனை 5வது திட்டங்கள் இருக்கு? அது எத்தனை பேருக்கு தெரியும் மேக்ஸிமம்? மொத்தம் 12 5வது திட்டங்கள் இருக்கு. கடைசியாக கொண்டு வந்தது வந்து 2012-17. ஸோ அதோட வந்து திட்டக்குழு காலி பண்ணிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 7வது திட்டம். ஓகேங்களா? 1985 to 1990. ஓகேங்களா? இது வந்து தனியார் துறைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஓகேங்களா? இதோட மெயின் மோட்டிவே வந்து தனியார் துறை பொருளாதாரத்தை வந்து முன்னேற்ற மாதிரி. தனியார் துறை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்த 5வது திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா 7th பிளானிங் கமிஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியார் துறைக்காக மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தனியார் துறைன்னும் போது என்ன ஆகும்? சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து 5% டார்கெட் வைக்கிறாங்க. இதை அச்சீவ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6% அச்சீவ் பண்ணும். ஸோ இதுவும் சக்ஸஸ். நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு சக்ஸஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஃப்ளாப், அடுத்து 5 and 6 சக்ஸஸ். ஓகேங்களா? 5, 6 சக்ஸஸ், ஒரு 7 சக்ஸஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ இது தோல்வியை தேர்ட் தோல்வியை பார்த்தோன்னா 3 வருஷம் கேப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் என்ன வச்சுங்க. ஓகேங்க? 3 பிளான் கொடுத்து 3 வருஷம் ஸ்டாப், அடுத்து 2 கொடுத்து 1 வருஷம் ஸ்டாப், அடுத்து 2 கொடுத்தாங்க. அதாவது இப்போ 7th, 6th 7th கொடுத்தாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து 8க்கு முன்னாடி ஒரு கேப் கொடுத்துட்டாங்க. அதாவது 1991 to 1992. இது வந்து ஏன் இந்த கேப் என் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வந்ததுக்கு ரீசன் வந்து சென்ட்ரலில் வந்து
பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே அந்த டைமில் வந்து நம்ம கேப் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கான ஒரு குறுகிய கால போராட்ட திட்டத்தை திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்தாங்க கேப் எங்கெங்கே வந்துச்சுன்னு 66 டு 1969 இந்த ஒரு 3 வருஷம் கேப்பு. 1978 டு 1979 இங்கே ஒரு வருஷம் கேப்பு. அப்புறம் 1990 டு 1992 இங்கே 2 கேப். இந்த 3 கேப் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக மீதி இருக்க அந்த 8, 9, 10, 11, 12 எல்லாமே கண்டினியூஸாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 கேப் வந்துடும். அதுக்கடுத்து ஒரு 2 கேப், ஒரு கேப்பு அடுத்து 2 கேப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு 2 கேப் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு 8லேருந்து 12 வரைக்கும் கண்டினியூஸாக வந்துடும். ஓகேங்களா? அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th 5-year பிளான். ஓகேங்களா? 8th 5-year பிளானு இதோட டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 1992 டு 1997. ஓகேங்களா? 1992லேருந்து 1997 வரைக்கும் வந்தது 8th பிளானிங் கமிஷன். ஓகேங்களா? ஸோ 8th என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைக்கு முன்னுரிமை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டார்கெட் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 5.6%. இது எவ்வளோ அச்சீவ் பண்ணுச்சுன்னா 6.8%. ஏன் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நீங்கள் அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப ப்ராடாக கொஞ்சம் எக்கனாமிக்ஸில் எல்லாம் சொல்லி படிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1992 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் 1991 எல்பிஜி, அதாவது பெட்ரோல் எல்பிஜி கேஸ் கிடையாது, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பொருளாதார கொள்கையை வந்து அடாப்ட் பண்ணது அப்போ தான். அதாவது நம்மளோட பங்கு, அதாவது நம்மளோட பொருளாதாரத்தை வந்து நம்ம திறந்த பொருளாதாரமாகணும், அதாவது உலகமயமாக்க மட்டும். அது எதாவது ஃபாரின்லேருந்து ரொம்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் தளர்த்திட்டு யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தாராள பொருளாதார கொள்கையை, நம்ம புதிய பொருளாதார கொள்கையை அடாப்ட் பண்ணோன்னே நம்மளோட எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து 5.6% இருந்தாலுமே 6.8 வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் இதில் வந்து புதுசாலாம் ஒன்றும் பண்ணிடல. ஸோ அதனால் அந்த இயரை பார்த்துக்கணும். 1992 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல நம்ம எல்பிஜி வந்து புதிய பொருளாதார கொள்கையை அடாப்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அதனால தான் சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துச்சு. ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து 8th பிளானிங் கமிஷன் இது வந்து மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கை தான் முன்னுரிமை கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து 9வது. ஓகேங்களா? ஸோ 9வது பார்க்கணும். ஸோ 9th. ஓகேங்களா? 9th 5-year பிளான். இது எப்போனா நான் சொன்னேன்ல, ஒரு அந்த 8க்கு முன்னாடி மட்டும் தான் கேப். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் 5 இயர்ஸ் சேர்த்துட்டே வந்துடலாம். 1997 டு 2002. ஓகேங்களா? இது வந்து 9th 5-year பிளானு. ஸோ இது வந்து சமூக நீதியோட கூடிய முன்னேற்றம். ஓகேங்களா? சமூக நீதியுடன் கூடிய முன்னேற்றம். இவங்களை இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட்டு, ஸோ நம்ம 5.6 6.8 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே 7% டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்ததுக்கு ரீசன் வந்து எல்பிஜி. ஸோ அதனால தான் இது வந்து 5.6 இருந்தாலுமே 6.8 வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, 1997 2002 அங்கே வந்து பெருசாக நம்ம ஒரு எந்த ஒரு பொருளாதார கொள்கையும் எடுத்துக்கல, நம்ம புதுசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது டார்கெட் எவ்வளோ இருக்கும், இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ வரும், அங்கே செட் பண்ண 5.6 வந்து இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 5.6 வந்து 9th அச்சீவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சிக்கணும். இந்த மேக்ஸிமம் வந்து டார்கெட்டும் அச்சீவ் எவ்வளோ பண்ணிச்சுன்றது உங்களுக்கு தெரியலனா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் போயிட்டுருக்காது. அவங்க மேக்ஸிமம் வந்து 12வது 5ஆம் திட்டத்துக்கே அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் வந்து 8.1, அதாவது இது வந்து 11க்கு. ஸோ 8% தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டே 8 தான். மினிமமாக வந்து 3.6 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நம்பருக்குள்ள தான் நீங்கள் மீதி இருக்க அந்த 12க்குமே போட்டுக்கலாம். ஒன்றும் ரொம்ப பெரிய இஷ்யூலாம் இருக்காது. அதனால் ஸ்டார்டிங்கில் 3.6 வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 நம்பர் வைஸ் பார்க்கணும். 3, 4, 5, அடுத்து 5, 6. ஸோ அந்த மாதிரி வந்து நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 2, 3 அதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே மீதி வந்து ஈஸியாக வந்துடும்.
ஓகேங்களா? இது வந்து 9th 5 இயர் பிளானு. ஓகேங்களா? ஃபைவ் இயர் பிளான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஸ்கிப் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எப்படி ஷார்ட்கட்டில் மெமரி வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 9th 5 இயர் பிளான் அடுத்து 10th. ஓகேங்களா? ஸோ 10th 5 இயர் பிளான். இதோட டியூரேஷன் எவ்வளோ? 2002 to 2007. ஸோ 10வது 5ஆண்டு திட்டத்துக்கு வந்து ஒரு இதோட டார்கெட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சிம்பிளாக வச்சுக்கணும். இங்கே 10 அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ அடுத்த 10 ஆண்டுக்குள்ள, ஓகேங்களா? ஸோ அடுத்த 10 ஆண்டுக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகள் வந்து தலா வருவாய் வந்து 2 மடங்கு ஆக்குற மாதிரி. அது பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா பெர் ஆனம்னு வச்சுக்கோங்க. பர் கேபிட்டா இன்கம். ஸோ இதை வந்து 2 மடங்காக ஆக்குறதா டார்கெட். அதாவது எப்போ? 2012. ஏன்னா அடுத்த 10 வருஷம் 2012 வந்துடும் இல்லையா? ஆக்சுவலி 2012 என்னது? 12th 5 இயர் பிளான். இங்கே 12th 5 இயர் பிளான்குள்ளார நம்மளோட தலா வருமானத்தை வந்து 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அடுத்த 10 ஆண்டுக்குள்ள அவங்க வச்சுக்க டார்கெட். ஃபிஃப்த்து அதே மாதிரி வறுமை ஒழிப்பு. வறுமையும் சொல்கிறாங்க. வறுமையை வந்து 2012க்குள்ளார 15% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 10வது 5 எடுத்துக்கணும். இதோட டார்கெட் எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் 8%. ஓகேங்களா? அதாவது 10, 11, 12 எல்லாமே 8 தான். ஓகேங்களா? ஸோ 8% வைப்பாங்க. ஆனால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது 7.2 தான். ஓகேங்களா? இதுவும் ஒரு அளவுக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது. ஸோ பர்சன்டேஜ் டார்கெட் வைஸ் பார்க்கும்போது அது தோல்வி தான். ஓகேங்களா? 7.2 தான் வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th 5 இயர் பிளானு. இதோட இயர் நான் சொன்னாலே 5 வருஷம் அப்படி கூட்டிக்க வேண்டியதான். 2007 to 2012. ஓகேங்களா? ஸோ 11th 5 இயர் பிளான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து டார்கெட் வந்து பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே 8 தான். ஓகேங்களா? ஸோ 11th 5 இயர் பிளான் இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விரைவான, அதிகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. டார்கெட் எவ்வளோ வைப்பாங்கன்னா 8.1. இது எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட அதிகம் தான் 7.9. ஓகேங்களா? ஸோ டார்கெட் என்னது? அதாவது 11த்துக்கும் 12த்துக்கும் வந்து டார்கெட் ஒன்று தான். ரொம்ப ஒரு வேர்டு தான் வந்து நிலையானன்ற ஒரு வேர்டு மட்டும் 12th எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. 12th 5 பிளானில். அதாவது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சிங்கிறது தான் வந்து 11த்துக்கு. இதே இது இங்கே எழுதுட்டுங்களா? சரி நான் இது ரஃப் பண்ணிட்டு எழுதுறேன். 11th 12த்துக்கும் டார்கெட்டும் சேமாக தான் இருக்கும். இங்கே 8.1னா ஸோ அங்கே 8. ஸோ 11ன்றதுனால கடைசி 1ல் முடியுது அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th 5 இயர் பிளானு. இது 12th. ஓகேங்களா? 12th 5 இயர் பிளான். உங்களுக்கு இதில் ஈஸியாக நம்பரே இயர் வச்சு ஞாபகம். 12ல் முடியுதா? ஸோ 12ல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுதான் இந்த 2017 முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் 5 இயர் பிளான். என்னன்னு கேட்பாங்க. லாஸ்ட் 5 இயர் பிளான் என்னன்னு கேட்டேன்னா 12th 5 இயர் பிளான் லாஸ்ட் 5 இயர் பிளான். ஓகேங்களா? இது வந்து இதே தான். விரைவான, அதிகமான மற்றும் நிலையான உள்ளடங்கிய வளர்ச்சிங்கிறது தான் வந்து நிலையான முன்னேற்றம்ன்றது தான் வந்து 12th 5 இயர் பிளானோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து 8% தான் வைப்பாங்க. ஸோ இதில் டார்கெட் எவ்வளோ வச்சுருப்பாங்க? 8% தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் 5 இயர் பிளான். இதில் ஒரு விஷயம் என்னால் தெரிஞ்சுக்கணும். 5 இயர் பிளான் இந்த திட்டங்கள்ன்றோம் இல்லையா? திட்டங்களை யார் வைப்பாங்க? ஒரு குழு தான். ஸோ திட்டங்கள் குழு, திட்டக்குழு. ஓகேங்களா? ஸோ இது வந்து திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். ஸோ இதுதான் வந்து 5ஆண்டு திட்டங்களை வந்து வகுத்தது. 12 5ஆண்டு திட்டமும் இதுதான் வகுத்துருக்கும். ஸோ இது வந்து எப்போ க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1950. ஸோ நம்ம அடுத்து 51லேருந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சுதந்திரம் அடைஞ்ச இந்த குடியரசு ஆணையிலேருந்தே திட்டக்குழு 1950லேருந்தே இருக்குது. ஓகேங்களா? எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 ஆகஸ்ட் 13. இதோட திட்டக்குழு வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ திட்டக்குழு வந்து ஆரம்பித்தது எப்போ? 1950. முடிஞ்சது எப்போ? 2014. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானிங் போயிட்டு இருக்கும்போதே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க.
சரிங்களா? 17 வரைக்கும் இருக்கு. ஆனா 14லயே க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஓகே. திட்டக்குழு போயிடுச்சு. அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஃபார்ம் பண்ணாங்களா? அப்படின்னா, ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது நித்தி ஆயோக்ன்னுவாங்க. சரிங்களா? நித்தி ஆயோக். ஓகேங்களா? நித்தி ஆயோக் அப்படின்றது ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க. எப்ப ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2014ல முடியுதா? ஸோ, அப்ப அடுத்த வருஷம். 2015 ஜான் 1. இதுதான் வந்து இப்போதைக்கு தற்போதைக்கு திட்டக்குழுக்கு மாற்றாக தொடங்கப்பட்டது எதுன்னா இதுதான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இது அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நித்தி ஆயோக் வந்து அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னா நித்தி ஆயோக். இது வந்து திட்டக்குழுக்கு மாற்றா தொடங்கப்பட்டது. நம்ம இந்த பிளானிங் 5 ஆண்டு திட்டத்துன்ற ஒரு கான்செப்ட் எங்கேருந்து எடுக்கிறோம்னா, முன்னாள் சோவியத் ரஷ்யாகிட்டருந்து எடுக்கிறோம். ஸோ இதுல மெயின் பார்ட் யாருக்கு இருக்குன்னா, ஜவஹர்லால் நேரு அவருக்கு இருக்கு. அவர் தான் மேக்ஸிமம் வந்து இந்த தொழில்துறைய வந்து விரும்புனது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, 1956 டூ 1961 செகண்ட் 5 இயர் பிளான் அப்போ தொழில்துறைக்கு முன்னேற்றம் கொடுத்து, அதனால தான் வந்து நெறைய திருச்சியில இருக்க பெல் கம்பெனியா இருக்கட்டும், இங்க பழுப்பு நிலக்கரி சுரங்கமா இருக்கட்டும், கடலூர்ல. ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த செகண்ட் 5 இயர் பிளான் அப்ப தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து மெயின் பார்ட் வந்து ஜவஹர்லால் நேரு அவருக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 5 ஆண்டு திட்டத்த பத்தி நீங்க படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக்கா தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப டெப்த்தா வந்து உங்க ஸ்கூல் புக்ல இருக்கு. நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, 11த் எக்கனாமிக்ஸ் புக்க ரெஃபர் பண்ணுங்க. அது இல்லாம 12த் ஹிஸ்ட்ரிலயுமே இந்த சாப்டர் கவர் ஆகுது. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து அத வந்து கவர் பண்ணி தரேன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ குடுத்தேன். ஓகேங்களா? தேங்க் யூ.